கேரளாக்கூடிய பகவதிகளிலே வந்துட்டு ரொம்ப உக்கிரமான தெய்வமாகவும் சொல்லப்படுது இந்த கொடுங்கலூர் பகவதி. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்ணகியா தெய்வமா வழிபடுறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இருக்கிற காளி கோவில்களையே ரொம்ப உக்கிரமான காளி சுரூபமாக இருப்பவள், காளி தன்மையோடு இருப்பவள் அப்படிங்கிறவ இந்த கொடுங்கல்லூர் பகவதி. அவ்வளவு உக்கிரமானவள். இவளுடைய சந்நிதி இருக்குது, பக்கத்தில் இன்னொரு சந்நிதி அதே அளவுக்கு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்படி கொடுங்கல்லூர் பகவதி பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பூஜையை முடிச்சுட்டு அங்கேயும் போய் வேறு வழியாக அவங்க போய் பூஜை பண்ணுறாங்க. அது ஒரு ரகசியமாகவே வச்சுருக்காங்க. இங்கே நடக்கிற 2-3 திருவிழாக்கள், அது பெண்களுக்கான திருவிழாக்களாகும். அதில் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கும். நாட்டுப்புற பாடல்களில் என்ன அப்படின்னா, பிரதானமாக காமம் பற்றி, எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எதுக்காக அப்படின்னு சொன்னால், இவ வந்து ரொம்ப ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அவள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதால அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் இந்த கோவிலில் குருதி பூஜைன்னு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டாவாக இந்த ரத்தம் மாதிரி தண்ணி கலந்து வச்சுட்டு அது செண்டை மேளம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க உட்காந்துட்டு அந்த நம்பூதிரிகள் பூஜாரிகள்லாம் பூஜை பண்ணுவாங்க. அப்போ பூஜை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு சாமி வர்ற மாதிரி வரும், நிறைய பேருக்கு வந்து பேய் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. அந்த இடமே நமக்கெல்லாம் போனோம்னா பயமாக இருக்கும். கொடுங்கல்லூர் பகவதி வந்து விக்கிரகம் கிடையாது, பலாமரத்தாலான ஒரு இது. அங்கே எந்த பிரார்த்தனை பண்ணாலும் நிறைவேறும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்கிறதால கஷ்டப்படுறவங்களுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது என்ன, வேதனை என்னங்கிறது அவளுக்கு தெரியும். வணக்கம் மேடம். வணக்கம். பரிகாரஸ்தலம் நேயர்களின் சார்பாக என் அன்பான வணக்கம். போன பதிவில் நம்ம கேரளாவில் பற்றி, அந்த நாலம்பலம் கோயிலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், பேசி அதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் இப்போ நிறைய பிரயாணம் பண்ணிட்டே. ஆமாம், அடுத்த ஒரு பிரயாணம் உங்ககிட்ட கேட்டுக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது அந்த பிரயாணத்துக்கு நம்ம வரோம். இப்போது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கொடுங்கலூர் பகவதி பற்றி நிறைய சொல்கிறாங்க. அது கொடுங்கலூர் அந்த அங்கே கேரளாக்கூடிய பகவதிகளிலே வந்துட்டு ரொம்ப உக்கிரமான தெய்வமாகவும் சொல்லப்படுது இந்த கொடுங்கலூர் பகவதி. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கண்ணகியா தெய்வமாக வழிபடுறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எனக்குமே இந்த கோயில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. கொஞ்சம் தெளிவுகள் படுத்திக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது, சில சந்தேகங்களும் இருக்குது இதில். அதான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கலான்னு இருக்கேன் மேடம். கொஞ்சம் எனக்கு இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள். கொடுங்கல்லூர், கொல்லூர் சொல்லுவாங்க, கொல்லூர் மூகாம்பிகை, அது கர்நாடகாவில் இருக்குது. கொல்லூர்லேயும் கொடுங்கொல்லூர், கொடுமையான கொல்லூர் அப்படிங்கிற அதுதான் அர்த்தமா மேடம்? இல்லை, நான் சொல்கிறேன், அதாவது ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கொல்லூர் பகவதி, கொல்லூர் மூகாம்பிகை வந்து ரொம்ப சாந்தமானவன். இது வந்து ஒருவேளை அந்த உக்கிரமாக இருந்ததால் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. கொடுங்கல்லூருங்கிறது இது வந்து குருவாயூருக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் நிறைய பேர் ஏதாவது ரொம்ப தெரியாத கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது இதை. அதனால் நிறைய பேர் கூட அந்த சபரிமலைக்கு போகிற வழியில் கொடுங்கல்லூர் பகவதியை அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துப்பாங்க. நிறைய பேர் சேர்த்து அதை பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் என்னென்னா, அந்த கோவில் வந்து இவ்வளோ ஒரு சக்தினா அப்படி ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து யாருக்குமே, அதாவது யாருக்கும் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் அவ்வளோ சக்தி அப்படின்னு சொன்னால், அந்த காளியாக உபாசிப்பாங்க இல்லையா, தெய்வத்தை, அம்மனை வந்து காளியாக வடநாட்டிலையும் காளியாக உபாசிக்கிறாங்க. கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் கொஞ்சம் எல்லாமே சாந்தமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் இந்த உக்ர தெய்வங்கள் வழிபாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் சாந்தமாக அகிலாண்டேஸ்வரி, காமாட்சி அப்படின்னு தான் நம்ம கும்பிடுவோம். பட் கேரளாவில் வந்து பகவதி அம்மன் அப்படின்னு சொன்னாவே அவள் வந்து கொஞ்சம் கோபமாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் பிறந்த, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம இந்த 3 பேரும் சேர்ந்து அரசாட்சி பண்ணது தான் தென்னாடு, தென்னகம், தென்னிந்தியா. இந்த 3த்தையும் கனெக்ட் பண்ணவ யார் அப்படின்னு சொன்னால் கண்ணகி.
அவள் மூணு தேசத்துலேயும் அவள் வந்து பிரயாணிக்கிறாள். இந்த கண்ணகி அப்படிங்கிறப்போ சோழ நாட்டில் இருக்கிறப்போ அவள் அப்பாவியாக இருக்கா. ரொம்பவுமே அப்பாவியாக இருக்கா. அவளுக்கு உலகமே தெரியாது, அது மாதிரி இருக்கா. அதுக்கப்புறமாக சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சும்மா 4 லைனில் நம்ம அதை கடந்து போயிடலாம். அப்புறமா கோவலன் அவளுடைய கணவன், பெரிய செல்வந்தர். அப்புறம் அந்த மாதவி அப்படிங்கிற அந்த ரொம்ப அழகான பெண்மணி, அவளும் ரொம்ப அற்புதமானவள், ரொம்ப உத்தமி அவள். ஆனால் அவள் பிறந்தது கணிகையர் குலமாக போயிடுது. அவளோட இருந்து அவங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து கோவலன்கிட்டேருந்து எல்லா பணமும் எடுத்துட்டோம். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு அவமானப்பட்டு அவர் திரும்பி கண்ணகி கிட்ட வரும்போது, கதவை திறந்த கண்ணகி வந்து என்ன சொல்கிற, அவனை என்ன நினச்சிட்டா அப்படின்னு சொன்னால், ஐயோ பாவம் எல்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சொல்கிற சிலம்புல கொன்மின் அப்படிங்கிறான். என்னன்னா, என்கிட்ட சிலம்பு இருக்குது, அதை வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது ஒன்று தான் அவள்கிட்ட இருக்குது, மற்ற எல்லாத்தையும் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி கண்டேன் சீதையை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான வார்த்தையோ, அந்த மாதிரி இந்த சிலம்புல கொன்மின் அப்படிங்கிறதும் இலக்கியம் படித்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்த வார்த்தை. அப்படின்னு சொன்ன உடனே அவன் இன்னும் அப்படியே உடஞ்சி போயிடுறான். அவன் வந்ததே மனசு திருந்தி நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோன்னு வரான். அவன் வரும்போது இந்த சிலம்பு மட்டும் என்கிட்ட இருக்கு, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாயிட்டுருது அவனுக்கு. அப்புறமா தான் சரி இந்த சிலம்பை வச்சு நம்ம பிழைக்கலாம், ஆனால் இங்கே இருந்தால் பெரிய பணக்காரங்களாக நம்ம இருந்தோம், இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும் அவங்க பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த சிலம்பை கொண்டு போய் விற்க போகும்பொழுது அதே சமயத்தில் அந்த ராணியுடைய சிலம்பை ஒருத்தர் திருடிடுறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த சிலம்பை பார்த்தோன்னே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த சிலம்பை கொண்டு போய் கொடுத்துருவாரான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு திருடன் எடுத்துன்னு வந்தான், அவன்கிட்டேருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு பாண்டிய அரசனை என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா அவனை கொன்னுடு அப்படின்னு சொன்னோடனே கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் கண்ணகி அங்கே இருக்கான், ஒரு இதில் இருக்கான், ஒரு இடத்துல இருக்கான். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அவள் அவ்வளவு ஒன்றுமே தெரியாத ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருந்த ஒரு பெண். நம்ம இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கலாம் கணவனோட, அவளுக்கு பணம் வசதிகள்ங்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம இனிமேல் ஹஸ்பண்டோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அந்த ஒரு அத்தனை கனவுகளோடு அவள் வரான். எல்லோரும் நடந்து வராங்க, இங்கேருந்து பாண்டிய நாட்டுக்கு நடந்து போகிறாங்க. இந்த சிலப்பதிகாரமே அற்புதமாக இருக்கும். அதாவது அவளுக்கு இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி நடந்தது, தரையில் நடக்கிறதெல்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாது. ஆனாலும் அத்தனை கஷ்டப்பட்டு எப்படி சீதையை வந்து ராமனோடு வந்தாரோ வனவாசத்துக்கு, அது மாதிரி அவள் வரா. அவ்வளோ கனவுகளோடு வந்து சரி சிலம்பை கொண்டு போய் விற்று பணம் கொண்டு வருவார், நம்ம சந்தோஷமாக இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு எமோஷ்னல் நிலையில் இருக்கும் பொழுது கணவன் இறந்துட்டான். இறந்தது கூட சாதாரணமாக இல்லை, அவன் கள்வன்னு சொல்லிட்டாங்க, அவனை திருடான், அதனால் கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படியே அவள் வந்து வெடிச்சிடுறான், இந்த பர்ஸ்ட் ஆகிடுறான். அதான் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது. அவள் அப்படியே முழுமையாக தன்னை, பொதுவாக நீ என்ன பெரிய கண்ணகியா அப்படின்னு சொல்லுவாள். உண்மையாக என்னென்னா அந்த கண்ணகி பாவம் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த அவளுடைய கனவுகள் இந்த மாதிரி போன உடனேயே அப்படியே அவள் அவ்வளவு கோபமாக ஆயிடுறது. கோபம் ஆகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையெல்லாம் நடக்கிறது. பாண்டியராஜனுக்கு போய் இந்த மாதிரி எப்படி நீ திருடன்னு சொல்லுவேன் என் கணவனை, அவர் சொல்ல ராணி காலில் இருந்ததில் வந்து எங்களுடையது முத்து, ஏன்னா பாண்டிய தேசத்தில் முத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய கௌரவம், அது பாண்டிய தேசம் முத்து இருந்தது. ஆனால் முத்தை விட ரத்தனம் வந்து உயர்ந்தது, விலை உயர்ந்தது. இவளுடைய அந்த சிலம்பில் வந்து ரத்தனம் இருந்தது. ஏன்னா இவங்க ரொம்ப பணக்காரங்க அந்த காலத்துலலாம், ராஜாவோட இவங்க வியாபாரிகள் ரொம்ப பணக்காரர்களாக இருந்திருக்காங்க. அப்போது அதை அவளுடைய உடச்ச உடனே ரத்தனமாக செதறது பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுறது. ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு. அப்போ ராஜாலாம் அப்படி இருந்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஐயோ நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்ட்டு உடனே அவர் வந்து அந்த இது வந்து இறந்து போயிடுறான், மனைவியும் இறந்து போயிடுறான். அப்போது கண்ணகிக்கு இன்னும் அவளுக்கு கோபம் தனியலை, அந்த சீற்றம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறான். காரணம் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்ததால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறான்.
அப்புறம் அவள் என்ன பண்ணுறா, மதுரையை எரிச்சிடுறான். இதை பற்றி நிறைய உண்டு, மதுரையை ஏன் எரிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா அவள் அப்படியே நடந்து போகிறான். அவளுக்கு எங்கே நிறைய பேருக்கு இந்த மதுரையை எரித்தாங்கன்ற கதை வரைக்கும் தெரியும். எனக்குமே அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவள் ரொம்ப ஒரு அந்த சோகம், வருத்தம், கோபம் எல்லாமே ஒரு கலவையாக அந்த பாவம், அந்த பெண், அனாதை பெண் வந்து அப்போ அவளுடைய உடம்புல அப்போ எவ்வளோ அந்த சக்தி இருந்தது இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும். அதோடு அவள் அப்படியே நடந்து போகிறா. அவளுக்கு திக்கு திசையெல்லாம் தெரியாது. அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு அப்படியே நடந்து அவள் போகிறது வந்து கேரளா, சேரநாடு. அந்த காலத்தில் சேரநாடுக்கு போகிறான். போயிட்டு இந்த கொடுங்கல்லூருக்கு வராவன். இந்த கொடுங்கல்லூருக்கு வந்த உடனேயே இல்லை, ஏற்கனவே இந்த கொடுங்கல்லூரில் பகவதி அம்மன் இங்கே இருக்கா. இது வந்து ரொம்ப 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 ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியான பகவதி. அது சொல்லுவாங்க, எப்படி நம்ம கேரளாவில் முதலாக வராக சுவாமியை பிரதிஷ்டை பண்ணாங்க, அதே மாதிரி வந்து திருச்சூர் வடக்குநாத சுவாமி வந்து சிவனை முதல்ல அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. முதல் கோவில் வந்து அதுதான், பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது அந்த வடக்குநாதர். அதே மாதிரி அந்த கொடுங்கல்லூர் பகவதி அப்படிங்கிறவ வந்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே பிரதிஷ்டையாக இருக்கிற தெய்வம். அப்போ இங்கே கண்ணகி இங்கே வரா. இங்கே வந்து அவ்வளவு ஒரு வருத்தத்தோடு அவங்க அந்த கோவிலில் இருக்கான். இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இருந்த உடனே இவளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறா, கொடுங்கல்லூர் பகவதி அந்த கண்ணகியை தன்னோட சேர்த்துக்கிறான். அந்த சக்திங்கிறது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சுவாமியோட சேர்ந்து அப்படி நிறைய உண்டு. இப்போ ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் ரங்கநாதரோட ஸ்ரீரங்கத்தில் அப்படியே கலந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்ணகியை தன்னோட அவள் வந்து ஆக்கர்ஷிக்கிறான். அப்படியே ஆக்கர்ஷித்து உள்ளே போயிட்டா. கண்ணகி போன உடனேயே அவளே வந்து ரொம்ப உக்கிரமாக, கோபமாக, அந்த மாதிரி அந்த கொடுங்கல்லூர் இவளுடைய எனர்ஜி அங்கே உள்ளே போன உடனே அவள் வந்து ரொம்ப கோபமானவளாக அவள் ஆயிடுறான். அப்புறம் அவ்வளவு ஒரு உக்கிரமாக ஆன பிறகு எல்லாருமே ரொம்ப திணறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இவளுக்கான கோவில்கள் அப்படிங்கிற அந்த கோவிலை திருப்பணி பண்ணுறது, சரி பண்ணுறது, நிறைய நிபந்தங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி திப்பு சுல்தான் எல்லாம் இங்கே இந்த கோவிலுக்கு வந்தப்பவும் சரி, நம்ம ஏற்கனவே பேசின அந்த நாலம்பலம் கோவிலுக்கும் அவர் வந்திருக்கார். ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த அங்கேருந்து கொள்ளையடிச்சுன்னு போக தான் வந்தார், சாமி கும்பிட்றதுக்கு அவர் வரல. ஆனால் அங்கே வந்தப்பவும் அவருக்கு வந்து அந்த தெய்வத்தால் அந்த பாதிப்பு அவருக்கு ஏற்படுறது. அப்போ அவருக்குமே அந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்தப்போ சுவாமியை வேண்டின்ட்டு அப்புறம் அங்கே லக்ஷ்மண பெருமாள் கோவிலுக்கும் அந்த 4 அம்பலத்துக்குமே நிறைய நிபந்தங்கள் நிறைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அவர் வந்திருக்கார், கொடுங்கல்லூருக்கும் வந்திருக்கார். கொடுங்கல்லூருக்கும் வந்துட்டு அங்கே என்ன உக்கிரகம் அப்படின்லாம் அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து அதுக்கான ஒரு பாதிப்பை கொடுக்குறது. இது நிறைய நடந்திருக்கு இந்த வேற்று மதத்தவர்கள் வரும்பொழுது. அப்போ அதனால் அவர் பாதிக்கப்பட்டு அப்புறம் உடம்பு சரியாயிட்டு இந்த கோவிலுக்குமே நிறைய நிபந்தங்கள்லாம் அவர் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், கண்ணகி அப்படியே அந்த மலை மேலே, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே அப்படியே போயிட்டான். அப்புறம் கோவலன் வந்து அவளை அந்த விமானத்தில் வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. ஆனால் கொடுங்கல்லூர் பகவதி கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே தான் அவள் வந்து அந்த கண்ணகியே தெய்வமாக பகவதியாக மாறிட்டா. அதனால தான் அவள் அவ்வளோ உக்கிரமாக இருக்கான். அந்த காளி ஸ்வரூபம் இந்தியாவில் நம்ம பொதுவாக சொல்லுவாங்க உலகத்திலேயே அப்படிம்பாங்க. உலகத்தில் வேறு எங்கே இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியாது. பாரத தேசத்தில் நிறைய காளி கோவில்கள் இருக்கிற காளி கோவில்களையே ரொம்ப உக்கிரமான காளி காளி சுரூபமாக இருப்பவள், காளித்தன்மையோடு இருப்பவள் அப்படிங்கிறவ இந்த கொடுங்கல்லூர் பகவதி. அவ்வளவு உக்கிரமானவள். அதில் அவளுக்கு பக்கத்தில் இன்னொரு சந்நிதி, இவளுடைய சந்நிதி இருக்குது, பக்கத்தில் இன்னொரு சந்நிதி அதே அளவுக்கு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்படி கொடுங்கல்லூர் பகவதி பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பூஜையை முடிச்சுட்டு அங்கேயும் போய் வேறு வழியாக அவங்க போய் பூஜை பண்ணுறாங்க. அது ஒரு ரகசியமாகவே வச்சுருக்காங்க. அதனால் அங்கே இன்னும் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி நமக்கு வந்து கதிர்காமத்தில் முருகன் கோவிலில் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாதோ. இப்போ பூஜை பண்ணுறாங்க, செய்கிறாங்க. கதிர்காமம் தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சக்தி அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. எனக்கே நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு.
அந்த மாதிரி இங்கேயும் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உள்ளே போய் பூஜை பண்ணுவாங்க. பகவதிக்கு இந்த பக்கமாக சிவனுக்கான சந்நிதியும் இருக்குது. அதனால் சிவனுடைய பார்வதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சிவனுக்கு சந்நிதி, சிவனுக்கு பூஜைகள் எல்லாமே உண்டு. ஆனாலும் கூட அங்கே வந்து பிரதானமாக இருக்கிறவ இந்த கொடுங்கல்லூர் பகவதி தான். இவ கண்ணகி, நான் ஏற்கனவே இந்த எமோஷ்னல் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதனால் இங்கே நடக்கிற 2-3 திருவிழாக்கள், அது பெண்களுக்கான திருவிழாக்களாக இருக்கும். அப்படி நடக்கும்பொழுது பல பாடல்கள், அதில் என்ன அப்படின்னா அந்த நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கும். நாட்டுப்புற பாடல்களில் என்ன அப்படின்னா பிரதானமாக காமம் பற்றி, எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அந்த மாதிரி அப்போ அந்த ஒரு கேலியாக ஒருத்தர் பேசிக்கிறது, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் அதில் வந்து நிறைய வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், இவ வந்து ரொம்ப ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அவள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதால அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம், அதாவது அந்த பகவதியே அவங்க ஏதோ ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கல, தங்களுக்கு உரியவளாக அவங்க நினைக்க, தங்களோட இருக்கிற ஒரு பெண்ணு அவர் ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருக்கா, அவளை நம்ம எப்படியாவது சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள் சேர்ந்து அங்கே திருவிழாக்களை பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு சாட்சியாக இப்போ சமீபத்திலேயே நடந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே வந்து குருதி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த குருதி பூஜை எங்கேயும் விசேஷம், சோட்டானிக்கர பகவதி கோவில்லையும் விசேஷம். சோட்டானிக்கர பகவதி கோவில் விசேஷத்தை நான் இந்த இன்சிடெண்ட்டை முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த கோவிலில் குருதி பூஜைன்னு பண்ணுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது ஆடு இதெல்லாம் வெட்டுறது, பலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. காளிக்கு இன்றைக்கும் அப்படி தானே, நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், காமாக்கியா போனோம்னா தினமும் குறைஞ்ச ஒரு 4 எருமையை வெட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு நாம் சரியா தப்பா அப்படின்ட்டு விவாதம் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பேசாமல் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல நகர்ந்துடணும், நமக்கு தெரியாது என்னங்கிறது. அந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்து பயங்கரமாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஆதிசங்கரர் இங்கே வந்து அவளுடைய உக்கிரத்தை தணிச்சு, எப்படி வந்து திருச்சியில் திருவானைக்கால அகிலாண்டேஸ்வரி அவள் வாராகியாக இருந்தாள் முதல்ல. அப்போ இருந்தப்போ அவளுடைய உக்கிரத்தை தணித்து காதில் அந்த தோடு எல்லாம் சிவ தோடு, சக்தி தோடு, தாடங்கம்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அவளை வந்து அகிலாண்டேஸ்வரியாக மாற்றினாரோ. அந்த அளவுக்கு மாற்ற முடியல இவளை, ஆனாலும் கூட அவளை வந்து ஓரளவுக்கு உக்கிரத்தை தணிச்சிட்டு இந்த மாதிரி பலி கொடுக்கறத அவர் நிறுத்தி அதற்கு பதிலாக குருதி பூஜை, அதை பார்க்கறதுக்கு குருதின்னா ரத்தம், குருதி மாதிரி இருக்கும், ஆனால் அந்த குங்குமம் எல்லாத்தையும் கலந்து, மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கலந்து அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் சாயங்காலத்தில் நடக்கும். அதெல்லாம் கேரளாக்களே நிறைய கோயில்கள்லையுமே இந்த பலி கொடுக்கறதுன்றதே ரொம்ப குறைஞ்சிட்டே தான். ஆமாம், இப்போ குறைஞ்சி போச்சு, ரொம்பவே குறைஞ்சி. அந்த கவர்மெண்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்தியா முழுக்கவே தடை விதிச்சிருக்காங்க பலியிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு இடம் காமாக்கியாவில் மட்டும் இன்னும் அந்த இது மாறலை, அது அப்படியே தான் இருக்குது. மீதி இடங்கள்ல எல்லாம் தடை இருக்குது, சட்டப்படி பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த குருதி பூஜைங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டாவாக இந்த ரத்தம் மாதிரி தண்ணி கலந்து வச்சுட்டு அது செண்டை மேளம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க உட்காந்துட்டு அந்த நம்பூதிரிகள் பூஜாரிகள்லாம் பூஜை பண்ணுவாங்க. அப்போ பூஜை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு சாமி வர்ற மாதிரி வரும், நிறைய பேருக்கு வந்து பேய் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. அந்த இடமே நமக்கெல்லாம் போனோம்னா பயமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் நடக்கும். தொடானிக்கர பகவதி கோவிலில் இன்னும் அதிகம். அங்கே தான் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த குருதி பூஜை பண்ணும்பொழுது அந்த மாதிரி பேய் பிடிச்சது அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம், அந்த மனநலம் பாதித்தவங்கன்னு சொல்கிறோம், பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் கூட்டின்னு வந்து அங்கே விட்டுருவாங்க. அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு உள்ளே அந்த அவங்கள விட்டுருவாங்க. அங்கே தான் அந்த பூஜை எல்லாம் நடக்கும். அந்த இடத்த சுற்றி வந்துட்டுருப்பாங்க. இந்த பூஜை பாட்டுக்கு நடக்கும். அந்த குருதியை எடுத்து தெளிப்பாங்க, ஊற்றுவாங்க, சண்டை மேளம் அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு விதமான பூஜை வழிபாடுன்னு சொல்லலாம், ஒரு எமோஷ்னல் வழிபாடு.
அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆணியை கொண்டு போய் அங்கே ஒரு மரத்தில் அடிச்சிடுவாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பேய் வந்து பேயை அந்த ஆணியை அந்த மரத்தில் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மரம் பார்த்திங்கன்னா பாவம் முழுக்க ஆணியாக இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட அந்த வழிபாட்டு முறை. வழிபாடு சொட்டானிக்கரையில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் பண்ணுவாங்க. கொடுங்கல்லூர் பகவதி கோவிலும் இந்த குருதி பூஜை அப்படிங்கிறது நடக்கும். அப்போ அந்த அந்த கொடுங்கல்லூர் பகவதி வந்து விக்கிரகம் கிடையாது, பலாமரத்தாலான ஒரு இது. அதனால் அதுக்குன்னு ஸ்பெஷலாக அபிஷேகம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அந்த மரம் எதுவாகாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணோம். எல்லாமே அங்கே ஸ்பெஷல் தாங்க. இந்த குருதி பூஜை அந்த மாதிரி ஒரு நாள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நடந்துட்டு இருந்தது. ஒரு ஃபாரின் கேர்ள், சின்ன வயசு தான். அவள் இந்த நிறைய பேர் இப்போல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி கோவில்கள்ல எல்லாம் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சர்வசாதாரணம். அதான் அதுக்காக அவள் வந்திருக்கான். அவள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ அவளுக்கு மேலே சாமி வந்துடுச்சு. வந்துட்டு அவள் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சுட்டு அப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். யாராவது நாங்கள் கொடுங்கல்லூர் ஃபாரின்கள் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் இருக்கு. அதையுமே எடுத்து போட்டிருக்காங்க. அவளே யூடியூபர். அவள் அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவளுக்கு அதுவாகிட்டு அப்புறம் கடைசியாக மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவளை எழுந்த பிறகு அவளை கேட்டப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னும் என்கிட்ட பயங்கரமாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்தது. அதனால் அது அந்த மாதிரி இருந்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு என்னோ ஒரு எனர்ஜி பயங்கரமாக என் உடம்புல வந்தது. நான் ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி பலமாக இருக்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அந்த மாதிரி அது அப்போ தான் சாமி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி வந்துட்டு அவள் அந்த மாதிரி தலையெல்லாம் விரித்து ஆடி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சாமி ஆட்டம்னா என்னன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ இங்கே யாராவது பண்ணாங்கன்னா அப்படின்னா கூட சரி இவங்க சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அவளுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவள் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தெய்வ சக்தி அது மாதிரி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அந்த பகவதி காமிச்சிருக்கான், இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கான். இப்படி தானே காமிக்க முடியும். இப்போ சாமி வருதுன்னா சாமி 4 கையை வச்சுக்கிட்டு வந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஒரு தன்மை இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு உக்கிரமான சக்தி அலைகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு நம்ம வழிபடும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த பிரார்த்தனை பண்ணாலும் நிறைவேறும். ஏன்னா அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்கிறதுனால கஷ்டப்படுறவங்களுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது என்ன, வேதனை என்னங்கிறது அவளுக்கு தெரியும். இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த குலதெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் சின்ன சின்ன கோவில்களில் இந்த அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சூசைட் பண்ணிட்டு கிராம தேவதைகள்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் இறந்து போனவங்க, நிறைய ஆசைகள் இறந்து போனவங்க, அந்த மாதிரி தெய்வங்களை தான் அவங்க அந்த மாதிரி பெண்களை தெய்வமாக வச்சு அவங்க வழிபட்டுட்டு இருப்பாங்க. அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது உடனடியாக நிறைவேறுவது அந்த மக்கள் சொல்லுவாங்க. அங்கே பண்ணால் கண்கண்ட தெய்வமாக அவ இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே அந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணிக்கும் பொழுது அது நிறைவேறுகிறது. ஆக்சுவலாக எனக்கே ஒரு அனுபவம் உண்டு. நாங்கள் குருவாயூருக்கு அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூருக்கு போயிருந்தப்போ எனக்கு காலில் ஏதோ ஒரு காயம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே படுத்திக்கிட்டே இருந்தது. எனக்கு இப்போ ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். நாங்கள் எல்லோரும் குடும்பமாக அப்பா அம்மா எல்லாம் போயிருந்தோம். அந்த ரொம்ப நாளாக அது இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே குருவாயூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு கொடுங்கல்லூருக்கு போனோம். பஸ்ஸில் ஏறணும். இந்த மாதிரி ஏறும் பொழுது ஏறி போனோம், ஒரே கும்பல். அப்போது அந்த கால் ஏற்கனவே வீங்கி இருந்தது. யாரோ ஒருத்தர் நல்லா மிதிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே தாங்க முடியல, அப்படியே போனோம். இப்போ மாதிரி எல்லாம் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னது அப்படின்னு சொன்னால் உடனே ஊன்னு சொல்லிட்டு உடனே அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் கிடையாது. சரிய அப்புறம் ஏதாவது ஒரு பவுடரை போட்டு அது மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் பண்ணுறது தான் வழக்கம். சும்மா பெருசாக கொண்டாட மாட்டாங்க குழந்தைங்களையெல்லாம். அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டோம்.
போகும்போதே எனக்கு அதனால் ஜுரம் வேறு வந்துடுச்சு. போய்ட்டு அதுக்கப்புறம் போன உடனே நான் என்ன பண்ணேன், படுத்து தூங்கிட்டேன் கோவில்லையே. சரின்னு சொல்லிட்டு இல்லை சரி இப்போ மாதிரி சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறாங்க, கிடையாது. சரி தூங்குறா, நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. கோயிலுக்கு போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்திருக்கும்போது நான் எழுந்து உக்காந்துட்டேன். உட்காந்தா எனக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே எனக்கு வந்து அந்த ஜுரமோ இதுவோ கால் வலியோ எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாக போயிடுச்சு. அப்புறம் அந்த இதுவுமே காலில் இருந்த அந்த இதெல்லாமே ஒரு 2-3 நாளில் நிஜமாக வேறு ஆச்சரியமாக இருந்தது. ஃபுல்லாக அது சரியாக போயிடுச்சு. நான் ஏதோ அவகிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்ச மாதிரி எந்த மருத்துவமும் எதுவும் எதுவுமே பண்ணல. எதுவுமே நான் அந்த தூங்கி எழுந்த உடனேயே எனக்கு அந்த கால் வலி அந்த புண்ணு வலி இல்லை, ஜுரமும் இல்லை, நல்ல சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் 2-3 நாளில் அந்த இது காணாமல் போயிடுச்சு. அது ஒரு புண்ணும் ஒன்றுமே இல்லை, சரியாக போயிடுச்சு. நான் மெட்ராஸ்க்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்தது. அந்த மாதிரி உடனே ஒரு பலனை கொடுக்குறவ கொடுங்கல்லூர் பகவதியாக இருக்க. இன்றைக்குமே அப்படி தான், அவ்வளவு சக்தி. இங்கே இந்த சோட்டானிக்கரை பகவதியை சொன்னதால் சொல்கிறேன், அதை கொஞ்சம் சேர்த்துட்டுலாம் இதில். ஏன்னா 2 பேருமே அந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா நான் ரொம்ப வியந்த விஷயம், கோயிலில் போகும்பொழுது சோட்டானிக்கரை பகவதிக்கு அவள் வந்து அவளுடைய உண்மையான உருவம் வந்து லிங்கம் தான். அதுக்கு மேலே அவங்க கவச்சம் மாதிரி போட்டிருப்பாங்க. சோட்டானிக்கரை பகவதின்னு போட்டாவே ஒரு படம், அந்த கவச்சம் தான் ஒரு மெத்தட், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அந்த லிங்கத்தில் வந்து நிறைய போரஸ் இருக்கும், ஓட்டையாக இருக்கும், நிறையா இருக்கும். அது வந்து ஒரு மழமழான்னு இருக்கிற லிங்கம், அது சுயம்பு. அதுதான் சோட்டானிக்கரை. மேல்காவு கீழ்காவுன்னு சொல்லுவாங்க. மேல்காவில் இருக்கிற தெய்வம் அவள், கீழ்காவில் இருக்கிற தெய்வம் அவள் வந்து அவ்வளோ சுயம்புவாக இருப்பாள். அங்கே தான் அந்த குருதி பூஜை எல்லாம் நடக்கும். இங்கே மேலே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலையில் 3:30-4 மணிக்கு அந்த கவச்சம் இல்லாமல் அபிஷேகம் பண்ணுவாங்க, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை நாங்கள்லாம் போயிருந்தப்போ நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகம் பண்ணிடுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ணி அந்த நீரெல்லாம் போயிடும். அது எங்கே போகுதுன்னு தெரியாது, அதெல்லாம் ஒரு அதிசயம். சோட்டானிக்கரை பகவதியை தனியாகவே நம்ம பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் அவளை பற்றி இருக்குது. அவள் வந்து சக்தி பீடங்களில் ஒருத்தி, அம்பாளுடைய குருதி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ஆரத்தி காமிப்பாங்க. அந்த போரஸ் ஓட்டையாக இருக்குன்னு சொன்னேன், அதிலெல்லாம் அந்த நீர் இருக்கும், கொஞ்சம் தேங்கி இருக்கும் இல்லையா. அந்த ஆரத்தி காமிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, கற்பூர வெளிச்சம், இந்த நெய் தீப வெளிச்சம், அது வந்து அதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்க்கும் பொழுது அப்படியே வந்து 1000 கண்ணுடையாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே வெளிச்சம் பளபளன்னு வெளிச்சம் அப்படியே மின்னும். அப்படியே நாங்கள் அப்படியே எங்களை மறந்து போயிட்டோம். அந்த பேர் 1000 கண்ணுடையாளுங்கிறது அதுக்கு தான் வந்து ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காலையில் நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு அந்த ஆரத்தி தரிசனம் பண்ணுறது, அது ரொம்ப விசேஷம். சோட்டானிக்கரை பகவதி கோயிலில் மாதிரி போகிறவங்க காலையில் கூட அந்த முதல் திறந்த உடனே நிறைய கூட்டம் கூட இருக்காது அந்த சமயம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி ஒரு தரிசிக்கிற அனுபவம் கிடைச்சது. ஸோ இந்த கொடுங்கல்லூர் சோட்டானிக்கரை பகவதி அந்த மாதிரி நிறைய பகவதி கோவில்கள்ங்கிறது கேரளாவில் ஒவ்வொருத்தையும் அவ்வளவு சக்தியோட எழுந்தருளி இருக்கிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொடுங்கல்லூர் பகவதிங்கிறவ வந்து கண்ணகி. அங்கே நிறைய கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் வந்து அதே மாதிரி இலங்கையிலுமே அந்த கண்ணகிங்கிறவள துர்க்கை மாதிரி சொல்லுவாங்க. நிறைய கோவில்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இலங்கையில் 2 கையில் 2 சிலம்பை வச்சுருப்பாள். அதுலேருந்து அவளை நான் கண்ணகிங்கிறத அவங்களுக்கு தெரியல, அதை பற்றி அவங்க அந்த மாதிரி வச்சு அவங்கள கண்ணகியை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்ணகி வழிபாடுங்கிறது வந்து அதை பற்றி நிறைய ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம். சேரநாட்டில் நிறைய கேரளா கண்ணகி கோயில்லே மாதத்தில் ஒரு தடவை மலையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் 1000 மாதம் மட்டும் என்னமோ, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அவன் மலை மேலே போயிட்டு அங்கேருந்து கோவலன் அவளை வந்து
அந்த தெய்வ விமானத்தில் கூட்டின்னு போனா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த மலை மேலே கண்ணகிக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் தரிசனம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போகணுன்னு ஆயிரக்கணக்கில் போவாங்க. போய் தரிசனம், இது சமீபத்தில் நடந்தது. அதுவும் உண்டு. மொத்தம் கேரளாவில் வந்து கண்ணகி உண்டு. நாம் வந்து கண்ணகியை வந்து மறந்துட்டோம், விட்டுட்டோம். நம்ம தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதான் சொன்னேன், இந்த 3 நாடுகளையும் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு 3ஐயும் இணைத்தவள் வந்து கண்ணகி. அங்கே சேர நாட்டில் அவளை வந்து தெய்வமாகவே இன்றைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவளும் எல்லாருக்கும் அருள் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது மேடம். கண்ணகி பற்றி தெரியாத விஷயங்கள், அந்த வரலாற்று சிறப்புகள்லாம் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. எனக்கே புதுசாக இருந்தது கேட்கும்போது. கண்ணகி மதுரைக்கு அப்புறம் மதுரை எரித்தாள் அப்படின்றது வரைக்கும் நிறைய பேர் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சொல்லும்போது, அது கேட்கும்போது, அது கேரளாவில் வந்துட்டு இவ்வளோ பெரிய தெய்வமாக அவங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம். அதுவும் கொடுங்கலூர் பகுதி பற்றியும் அடிஷ்னலாக நான் இங்கே இன்னொரு பகுதி பற்றியுமே, தோட்டநகர் பகுதி பற்றியுமே விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது மேடம். கண்டிப்பாக இன்னொரு கேரளா கோயில்கள் பற்றி நம்ம அடுத்து கேரளா, ஆமாம், கேரளா ஒரு ட்ரிப்பு மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக மேடம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மேடம்.